இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் சிந்திக்கிற இந்த வேத வசனத்தில் 2 வார்த்தையை நாம் பற்றி கொள்ள போகிறோம். முதலாவது, ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு. 2வது சொல்றாரு, நட. அல்லேலூயா. எழுந்திரு, நட. அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த வேத பகுதி, பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகே ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டு அவனை சுகமாக்கினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பெதஸ்தா என்கிற இந்த பெயருக்கான அர்த்தம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், அது இரக்கத்தின் வீடு என்று சொல்லுகிற இரக்கத்தின் வீடு. அந்த இரக்கத்தின் வீட்டை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே அநேக மக்கள் இரக்கம் பெற்றவர்களாக அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. இரக்கம் பெற்றவர்கள், இன்னும் சொல்ல போனா சுகமடைந்தவர்களாக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். அதே நேரம் நாம் பார்க்கும்போது அநேகருடைய கண்ணீர் அந்த இரக்கத்தின் வீட்டிலே மாற்றப்பட்டிருக்கிறது. அநேகருடைய கண்ணீர் மாற்றப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவருடைய அற்புதத்தை அந்த இடத்திலே கண்டிருக்கிறார்கள். அதே போல அநேகர் தங்கள் இயலாமையிலிருந்து, என்னால் முடியலை அப்படின்னு கிடந்தாங்க பாருங்க, அந்த இயலாமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று போயிருக்கிறார்கள். அப்போ இந்த பெதஸ்தா என்கிற அந்த இரக்கத்தின் வீட்டிலே அநேகர் இரக்கம் பெற்றார்கள், அநேகர் கண்ணீர் மாற்றப்பட்டது, அநேகர் அற்புதங்களை கண்டார்கள், அநேகர் தங்களுடைய இயலாமையிலிருந்து விடுதலையை பெற்றவர்களாய் கடந்து போனார்கள். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சுகம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில வேதனை மாறலை, அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் காணப்படலை, இயலாமையிலே தொடர்ந்து அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் வேதனை நிறைந்த வாழ்வு, ஏக்கம் நிறைந்த வாழ்வு, எதிர்பார்ப்பு நிறைந்த வாழ்வு. எப்பொழுது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எப்பொழுது எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும். காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது 38 வருஷம் அந்த பெதஸ்தா என்கிற அந்த இரக்கத்தின் வீட்டிலே ஒரு மனிதன் இரக்கம் பெறாதவனாய் உட்கார்ந்து இருக்கிறான். அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை நேற்று வாசித்த பொழுது இப்படி ஒரு எண்ணம் வந்தது, எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்கும் போது எனக்கு அந்த இரக்கம் ஏன் கிடைக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியோடு இந்த மனிதன் படுத்திருக்கிறான். அவனை எல்லாரும் கைவிட்டார்கள், அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவனை விசாரிக்க ஒருவரும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில அவன் படுகிற வேதனையிலிருந்து அவனை விடுதலையாக்க ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அவனுடைய வாழ்க்கையில நான் சொன்னது போல சுகம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்த்தார். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எங்கோ தூரத்தில் இருக்கிறவர் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர், நம்முடைய பட்சத்தில் நிற்கிறவர். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். நம்முடைய வாழ்விலே நமக்கு நன்மை செய்கிறவராக இந்த மாதத்திலே நம்மிடத்தில் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அந்த இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் எழுந்திரு என்று சொல்லுகிறார். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் பல ஆண்டுகள் காத்திருந்த ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்துக்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு அற்புதத்துக்காக
பல ஆண்டுகள் காத்திருந்தான். 38 ஆண்டுகள் காத்திருந்தான். அவனுடைய இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களில் குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். எந்த இடத்துல? இரக்கத்தின் வீட்டிலே அந்த கூட்ட ஜனங்கள் சுற்றி படுத்திருக்கிறாங்க பாருங்க, வியாதிக்காரர்கள். அவர்கள் காத்திருப்பார்கள். எதற்காக? எப்பொழுது அந்த குளம் கலங்கும், எப்பொழுது அதிலே நான் போய் இறங்கி சுகம் பெறுவது என்று காத்திருப்பார்கள். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த குளம் கலங்க வேண்டும், காத்திருக்கிறார்கள். ஆனா எல்லா நேரமும் கலங்குமா அப்படின்னா இல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம், ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். அப்போ பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, எப்போது அந்த இரக்கத்தின் வீட்டில என்ன இல்லை, அந்த குளம் கலங்கல. காத்திருந்தாங்க, காத்திருக்கிறாங்க. அது ஒரு வாரமா இருக்கலாம், அல்லது ஒரு மாசமா இருக்கலாம், அல்லது ஒரு வருஷமா இருக்கலாம். எப்போ கலங்கும், எப்பொழுது கலங்கும்? ஆனா பைபிள் சொல்லுது சில சமயங்களில் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த இரக்கத்தின் வீட்டில காத்திருந்த மக்களுக்கு விடுதலை வருகிறது. எப்போ தெரியுமா? சில நேரங்களில், பல நேரங்களில் அல்ல, சில நேரங்களில். அந்த குளம் கலக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், அந்த தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அது எப்போது நடக்குது? எப்போது நடப்பதில்லை, எங்கேயோ ஒரு நேரம், சில நேரங்களில் அந்த குளம் கலக்கப்படும் போது ஒரு அற்புதம் நடக்கும். அந்த குளம் கலக்கப்படும் என்று காத்திருந்தவர்கள் ஏராளமான பேர் அதை சுற்றி இருக்கிறாங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் இறங்கி சுகம் பெற்று போகிறார்கள். ஆனா அந்த சில நேரம் குளம் கலங்கப்படும் போது கூட அற்புதம் பெற முடியாத ஒரு மனிதனாக இந்த மனிதன் அந்த குளக்கரையில உட்கார்ந்து இருக்கிறான். பார்க்கிறா, கண்ணெதிரில் ஒரு சூம்பின உறுப்புடையவன் உள்ள இறங்கி சுகம் பெற்று சந்தோஷமாய் போகிறதை பார்க்கிறான். ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில திரும்ப எப்போ குளம் கலக்கப்படும், திரும்ப எப்போ நான் இறங்க போறேன், என்னால எப்போ இது குளத்துக்குள்ள இறங்க முடியும், அப்படி அந்த காத்திருப்பு எத்தனை வருஷம்? 38 வருஷம். ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த இடத்துல அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நாம் காத்திருக்கிற காத்திருப்பு ஒரு நாளும் வீணாய் போகாது. ஒருவேளை குளம் கலங்குவது எப்போது என்று நாம் காத்திருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, குளத்தை கலக்குகிற தேவதூதனை விட நம்மிடத்துல நம்மை தேடி வருகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் மகா பெரியவர். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 25:9, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்கு காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே என்ன வருகிறது? வேதம் சொல்லுகிறது, களி கூர்ந்து மகிழ போகிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காத்திருப்பு முடிந்து விட்டது, நீ எழுந்திரு. அல்லேலூயா. நீ இத்தனை வருஷம் காத்திருந்த காத்திருப்பு முடிகிறது, நீ எழுந்திரு. ஒருவேளை இதுவரைக்கும் என்னால எழுந்திருக்க முடியல, இதுவரைக்கும் நான் சம்பாதித்த சம்பாத்தியத்தினால எனக்கு பலன் இல்லை, இதுவரைக்கும் நான் காத்திருந்து என்னுடைய சரீரத்தில் ஒரு சுகம் இல்லை, இதுவரைக்கும் காத்திருந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கலை, இதுவரைக்கும் நான் காத்திருந்த காரியங்களில் நான் அற்புதத்தை காணவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால்
இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் காத்திருப்பு முடிந்தது, எழுந்திரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல 64ஆம் சங்கீதம் ஏசாயா 64:4 நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காத்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. எப்போதோ கலங்குகிற குலத்திற்கு நீங்க காத்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் அருகிலே நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய காத்திருப்பை மாற்றுகிறவராய் நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன், எழுந்திரு. முதல்ல காத்திருப்பு முடிகிறது. ரெண்டாவது பாருங்க, இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி பாருங்க. அந்த வியாதியஸ்தன் சொல்றாரு, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு, நல்ல கவனிங்க, அவன் சொல்றான் பாருங்க, நான் போகிறதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அப்போ ரெண்டாவது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த இரக்கத்தின் வீட்டிலே அவன் இந்த 38 வருஷம் சந்தித்த சூழ்நிலை என்ன தெரியுமா? ஏமாற்றங்கள். இறங்கிடுவோம் அப்படின்னு ஏதோ முயற்சி பண்ணி அப்படி நகரும் போது இவனுக்கு முன்னால ஒருத்தன் இறங்கி அற்புதம் பெற்று துள்ளி குதித்து ஓடுகிறான். இவனுடைய உள்ளம் எப்படி உடைஞ்சிருக்க தெரியுமா? ஐயோ, இந்த முறையாவது நான் சுகம் பெறுவேன்னு நான் காத்திருந்தேன், ஆனா எனக்கு முன்னால இன்னொருத்தன் சுகம் பெற்று போயிட்டான். இனி எப்போ குலம் கடங்கும், எப்போ நான் சுகம் அடைவேன்? ஏமாற்றங்களே வாழ்க்கையாய் 38 வருஷங்கள் கடந்த ஒரு மனிதனை வேதம் நமக்கு முன்பாக நிறுத்துகிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில வேதனை தான் என்னுடைய வாழ்க்கை, ஏமாற்றங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை, தோல்விதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் எப்போதோ கலங்குகிற குலத்தை நம்பி நீ ஏமாந்து போயிருக்கிறாய். எப்போதும் உன்னோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தரை நீ இன்றைக்கு பற்றி கொள்ள போகிறாய். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இப்போ இந்த மனிதனை விட பெரிய பலவீனமான மனிதர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அவங்கெல்லாம் சுகம் பெற்று போகும்போது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை. கண் முன்னால இன்னொருத்தருக்கு ஒரு நன்மை நடக்குது, தன்னுடைய வாழ்க்கையில நன்மை கிடைக்கல. ஒரு சூழ்நிலையில் எனக்கு இந்த நன்மை கிடைக்காதுங்க, இனிமேல் யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை, இனிமேல் என் வாழ்க்கையில ஒரு நன்மை கிடையாது என்று சொல்லி ஒருவேளை அவன் தன் வாழ்க்கையில முடிவு செய்திருக்கலாம். எனக்கு நிறைய ஏமாற்றங்கள் ஒரு சிலரை என்ன சொல்ல வைக்கிறது தெரியுமா? இது எல்லாம் அப்படிதாங்க இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் மாறாது. ஏன்னா பல நேரங்களில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்தித்ததுனால ஒரு சில நேரங்களில் நாம் சொல்லுகிறோம், இது இப்படித்தான் இருக்கும், நம்ம தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இதோட நம்ம வாழ பழகி கொள்ளணும். இல்லை, கொரோனா காலத்தில் சொன்னாங்க, முதல்ல பார்த்து நடங்க பார்த்து நடங்க பத்திரமா இருங்க சொல்லிட்டு கடைசியாக சொல்லிட்டாங்க, கொரோனாவோடு வாழ பழகுங்கள். எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்றார். நான் நேற்று இந்த வசனத்தை எடுத்த பொழுது என்னுடைய மனதின் ஆழத்துல சுருக்குன்னு குத்தின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் வாழ்க்கை, இதெல்லாம் மாறாது. என் வாழ்க்கை இந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலேயே முடிஞ்சு போயிடும். எத்தனையோ வருஷம் காத்திருந்து நன்மையே இல்லாம நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் எதிரில் நேற்று வந்தவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஆனா எனக்கு நடக்கல. அப்ப இதுதான் என் வாழ்க்கை போல. ஆண்டவரே, இந்த முல்லை நான் சகித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. சொல்றோம்ல, இந்த முல்லை சகித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம்? இது எனக்கு ஒரு முள், இது மாறாது.
இந்த நடக்க முடியாம இருக்கிற சூழ்நிலை எனக்கு ஒரு முள், என்னுடைய பலவீனம், இது மாறாது. அப்படி மாறுறதா இருந்தா என்னைக்கோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடந்திருக்குமே. 38 வருஷமா நான் காத்திருக்கணுமா? 38 வருஷம் நான் காத்திருந்து ஜெபித்து போராடி உபவாசம் இருந்து ஆண்டவரை எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி நான் கேட்டு அந்த இரக்கத்தின் வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தாலும் என் வாழ்க்கையில ஏமாற்றங்கள். இந்த காலை நேரத்தில் அந்த ஏமாற்றத்தின் மத்தியில உட்கார்ந்து இருந்த ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, முடியல, முடிஞ்சது, அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பா, எழுந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறது போல 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, 38 வருஷம் இல்லை, ஒவ்வொரு காலமும் நமக்கு பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்ட சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம். 7 பரிபூர்ணமான வருடம். உடனே நம்ம சொல்லுவோம் 7 வருஷத்துல ஆண்டவர் என் சிறையிருப்பை மாற்றுவார். 12 யாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருவார். 12 வருஷம். எவ்வளவு காலையா காது? 12 வருஷம் ஆச்சியா? இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு ஒரு, பேசுங்களேன், சொல்லியிருக்கிறீங்கல்ல, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் சுகம் தந்தது போல எனக்கும் இந்த 12வது வருஷம் அது நடக்கல. உடனே அடுத்த ஒரு இடத்துக்கு போறோம். 18 வருஷம். யாரு? கூனியா இருந்தவள். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. 18 வருஷம் ஆச்சு, சுகம் கொடுத்தாரு. நமக்கும் 18 வருஷம் ஆகுது. ஆண்டவர் என்ன செய்வாரு? தாண்டி போகுது. 40 வருஷம் எங்க? அலங்கார வாசல்ல ஒரு முடவன் உட்கார்ந்து இருந்தான். அவனுக்கு சுகம் கிடைச்சத, அதுபோல எனக்கும் கிடைக்கல, தாண்டி போகுது. ஏன் ஆண்டவரே? அப்போ இது யாருக்கோ தானா? எனக்கு இந்த அற்புதம் நடக்காதோ? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். யோவானின் புஸ்தகம் 5:6 வேதம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, இவன் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் ஏமாற்றமே என் வாழ்க்கை என்று நினைத்தவனுக்கு ஒரு கேள்வி வருகிறது, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்பிக்கையெல்லாம் அற்று போய் அவ்வளவுதாங்க பட்ட மரம் போல இருக்கிறேன்னு நீ நினைச்சீனா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ துளிர் விட விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு நன்மையை நீ பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீ காண வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒருவேளை உன் குடும்பம் சிதறி கிடக்கிறது, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நீ ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நீ சுகமாகணும்னு விரும்புறியா? எழுந்துரு. அல்லேலூயா, எழுந்துரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஏமாற்றங்கள் முடிந்து போனது, நீ எழுந்துரு. 3வது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, எழுந்துரு. இவனுடைய அடுத்த நிலைமை என்ன தெரியுங்களா? 7வது வசனத்தை வாசி பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. முதல்ல வார்த்தை என்ன தெரியுமா? ஒருத்தர் எனக்கு இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை. சில நேரங்களில் நாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம், எனக்கு யாரு இருக்கிறாங்க, எனக்கு யாரு இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யாரு இருக்கிறாங்க? முதல்ல எனக்கு யாரும் இல்லை.
எனக்கு யாராவது ஒரு சப்போர்ட் இருந்துட்டாங்கண்ணா இல்லை. அடிக்கடி நான் யோசிப்பேன், நான் +2 படிக்க போகும்போது எங்கள் வாத்தியார் சொன்னார், நீ இன்ஜினியரிங் போகலாம், ஆகவே நீ வொக்கேஷன் குரூப் எடு, மெக்கானிக்கல். அதை கேட்டுக்கிட்டு நானும் சந்தோஷமா சரி ஒரு குறுக்கு வழி இவர் கற்றுத்தர்றாரு, அதை படிச்சுட்டு அப்படி போயிடுவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போனால், நான் அந்த கிளாஸில் நுழைஞ்ச உடனே முதல் ஆள் யாரை சந்தித்தேன் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டு பையன் அங்கே இருக்கிறான். அவன் என்னை பார்த்து கேட்டான், நீ ஏன் இந்த கோர்ஸுக்கு வந்தேன்னா? நான் சொன்னேன், ஹெட்மாஸ்டர் தான் சொன்னார் இந்த கோர்ஸ் எடுத்தால் இன்ஜினியரிங் போகலான்னு சொன்னார். அவன் என்னை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னான், அவ்வளோ நல்லா படிப்பியா அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இதில் குறைஞ்சது 90% மார்க் எடுத்தாதான் நீ மேலே போக முடியும், இல்லைன்னா இந்த மெக்கானிக்கை படிச்சுட்டு நீ லேத்து பட்டறையில் தான் வேலை செய்ய முடியும்னு. அவன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே மனம் உடைந்து போனது, படிப்பு குறைஞ்சி போச்சு. அடுத்தது கொஞ்சம் போராடி அப்படி இப்படி போய் கடைசியாக ஒரு ஈவினிங் காலேஜ் பாலிடெக்னிக்கலில் போய் சேர்ந்தேன். அங்கே போனதும் மெக்கானிக்கல் தரேன்னு சொன்னாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தரேன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஏற்கனவே இந்த மெக்கானிக்கலாக இருந்து எங்கேயாவது வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த கோர்ஸில் உனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தருவோம், ஆனால் நீ எங்கேயும் வேலை செய்யலை, எங்கேயோ மெடிக்கல் ஷாப்பில் வேலை செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிற, ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உனக்கு சிவில் இன்ஜினியரிங் தர்றோம்னாங்க. அந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு போய் சேர்ந்தா அங்கே ஒருத்தன் என்ன கேட்குறான், இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு நாள் நீ முன்னேற முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உனக்கு பின்னால் ஒரு பேக்கப் இருக்கணும். யாராவது நல்லா இந்த சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நல்ல வளர்ந்த ஒருத்தர் உன் கூட இருந்தாதான் நீ வளர முடியும். இல்லைன்னா நீ கொத்தனாருக்கு கொஞ்சம் மேலே இருப்ப, அவ்வளோதான், நீயும் கொத்தனார் தான் அப்படின்னா. அதை கேட்ட உடனே அந்த படிக்கிற ஆசையும் போச்சு. 3 வருஷத்தை வீணாக்கினேன். ஆனால் கடவுளுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு யாராவது இருந்திருந்தா எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துருப்பாங்களேப்பா, யாராவது இருந்திருந்தா எனக்கு யாராவது உதவி செய்து எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சிருப்பாங்களே, எனக்கு யாரும் இல்லை சுவாமி, நிர்கதியா நிற்கிறேன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் கரம் பிடித்தார், இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில இயலாமை என்கிற ஒரு சூழ்நிலை உன்னை மேல போக முடியாம அப்படியே கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது. நீங்க நினைக்கிறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு. நீங்க சொல்றீங்க எனக்கு யாரும் இல்லை. 2வது அவன் சொன்னா, நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஆண்டவரே என் இயலாமை எப்படிப்பட்டது தெரியுமா? அற்புதம் கிடைக்கும்னு ஓடுறேன், ஆனா அங்க ஓட முடியல, என்னால நடக்க முடியல, என்னால நகர முடியல. இருக்கிற இடத்துலயே நான் இருக்கிற சாமி, இருக்கிற இடத்துலயே நான் இருக்கிறேன். முன்னேறுவதற்கு எனக்கு எந்த சாத்திய கூறுகளும் இல்லை. என் இயலாமையில நான் விழுந்து கிடக்கிறேன். சொல்றீங்களா? வேதம் சொல்லுகிறது, புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினால் எங்கள் கண்கள் பூத்து போயின. அங்கிருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இங்க இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்க மாமா இருக்கிறாரு, எங்க மச்சான் இருக்கிறான், எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க. காத்திருந்து காத்திருந்து எங்கள் கண்கள் பூத்து போய்விட்டது. அடுத்தது சொல்றாங்க, ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உதவி செய்யாத ஆட்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலையில, இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு காத்திருந்தையா, ஏமாத்திட்டாங்க. இவங்க எனக்கு நன்மை செய்வாங்கன்னு காத்திருந்தையா, ஏமாத்திட்டாங்க. என் வாழ்க்கை வீணா போச்சு சொல்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய ஏமாற்றத்தை, உன்னுடைய இயலாமையை மாற்றுகிற ஒருவர் உன்னிடத்துல வந்திருக்கிறார். யாரும் இல்லை,
எல்லாரும் எனக்கு முன்னால அற்புதம் பெற்று போறாங்க, என்னால முடியாது அப்படின்னு நீ சொல்ற அந்த இயலாமையை கர்த்தர் மாற்றுகிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்க போகிறேன். ஆகவே இயலாமையை விட்டு எழுந்துரு. முடியாது, நடக்காது, இனி அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எப்போதோ கலங்குகிற குளத்தை நம்பாதீங்க. அற்புதம் செய்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் சொன்னாரு, எழுந்துரு. ரெண்டாவது சொல்றாரு, நட. அல்லேலூயா. எழுந்திருச்சிட்டோம். எதுல இருந்து எழுந்திருச்சிட்டோம்? என்னுடைய இயலாமையிலிருந்து எழுந்திருச்சிட்டோம், என்னுடைய ஏமாற்றத்திலிருந்து எழுந்திருச்சிட்டேன், என்னுடைய காத்திருப்பு முடிந்து போனது, எழுந்திருச்சிட்டேன். இப்போ அந்த ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அது என்னன்னா வேதம் சொல்லுது 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவனை குறித்து வேதம் சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான். முதல்ல அல்லேலூயா. என்ன ஆனான்? சுகமடைந்தான், அற்புதம் பெற்றான், விடுதலையை பெற்றான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எந்த எதிர்பார்ப்போடு இங்க வந்திருக்கிறாய் அவருக்கு மட்டும்தான் தெரியும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளையும் கண்ணீரையும் அவர் ஒருத்தர் தான் அறிந்திருக்கிறார். நீ வெளியே சொன்னது கொஞ்சம், ஆனால் வெளியே சொல்ல முடியாம நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, சுகம் பெற்றவனாய் அவன் நடந்தான். ஒரு வார்த்தை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நடந்தா? இழுத்துக்கிட்டு நடக்கல. யாராவது அவனை கைய காலை பிடிச்சி தூக்கிட்டு போகல. எழுந்துரு என்று சொன்ன உடனே அவன் எழுந்தான். எப்படி எழுந்தான் தெரியுமா? சுகம் பெற்றவனாய் எழுந்தான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு. எப்படி எழுந்துரு? அற்புதம் பெற்றவனாய் எழுந்துரு, சுகம் பெற்றவனாய் எழுந்துரு, நட. நீங்கள நானும் ஆண்டவருக்காக நடக்க போகிறோம். எப்படி நடக்க போகிறோம்? சுகம் பெற்றவர்களாய் நடக்க போகிறோம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா. 38 வருஷம் முடியாது, ஐயோ எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் தான் என் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்தவன் இப்போ என்ன பண்றான் தெரியுமா? அவன் எழுந்த, சுகம் பெற்று எழுந்தது மட்டுமல்ல, தன் படுக்கையை சுருட்டி கொண்டு இப்ப பலப்பட்டவனாய் நடந்து போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலப்பட்டவனாய் நடந்தான். மூன்றாவது சொல்லுகிறது, அவன் நடந்தான். எப்போ நடந்தான் தெரியுமா? ஓய்வு நாளிலே நடந்தான். நான் இப்படி யோசிக்கிறேன், நல்லா இருக்கிறவன் கூட ஓய்வு நாளில் ரொம்ப தூரம் நடக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானா? நல்லா இருக்கிறவன் கூட ஓய்வு நாளில் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்கணும். ஆனால் இவன் பெதஸ்தாவின் குளத்தின் கரையிலிருந்து தாம் படுக்கை எடுத்துக்கிட்டு அவன் நடந்தான். எல்லாரும் அவனை பார்க்கும்படி நடந்தான், சாட்சியாக நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, ஏமாற்றம் முடிஞ்சு போச்சப்பா, உன்னுடைய வாழ்க்கையில இயலாமை முடிந்து போனது, உன் வாழ்க்கையில நீ காத்திருந்த காத்திருப்பு முடிந்து போனது. நான் உனக்கு தருகிற நன்மை எப்படிப்பட்ட தெரியுமா? நீ சுகம் பெற்று பலப்பட்டு சாட்சியாக நீ நடக்க போகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்துல மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய போகிற ஒரு நன்மை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நான் காத்திருந்தேன், இதுவரைக்கும் நான் ஏமாற்றங்களை சந்தித்தேன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இயலாமை, முடியாது, அவ்வளவுதான் என்று வாழ்ந்த வாழ்க்கை சுகம் பெற்று பலப்பட்டு சாட்சியாய் நடக்கிற வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து பேச போறோம். இன்னைக்கு ஒருவேளை இந்த கேட்ட வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில காத்திருக்கிறோம். 7 வருஷத்துல மாறிடும் காத்திருந்தோம், 12 வருஷத்துல மாறிடும் காத்திருந்தோம், 18 வருஷத்துல மாறிடும் காத்திருந்தோம். காலம் கடந்து போகும்போது காத்திருந்து நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம்,
இல்ல, இதுதான் என் வாழ்க்கை, இதுக்கு மேல எனக்கு ஒரு அற்புதம் இல்லை, நான் காத்திருக்கிறேன், என் கண் முன்னால இன்னொருத்தர் சுகமாகி போகிறாங்க, ஏமாற்றம் தான் என் வாழ்க்கை, எனக்கு ஒரு நன்மை இல்லை, நான் ஏமாந்து போறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நடக்கும்னு காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல, நான் ஏமாந்து போகிறேன். இந்த மாசத்துல எனக்கு ஒரு நன்மை நடக்கும்னு காத்திருக்கிறேன், மாதங்கள் தான் கடந்து போகுது, ஆனா என் வாழ்க்கையில இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலப்பா, ஏமாற்றங்கள் தான் என் வாழ்க்கையா இருக்கிறது. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, என்னாலையும் நடக்க முடியல, என்னால முடிஞ்சா யாரும் எனக்கு தேவையில்லை, நானே ஓடி போய் அந்த குளத்துல இறங்கிடுவேன், சுகம் பெற்றுடுவேன், ஆனா உதவுறதுக்கும் யாரும் இல்லை, என்னாலையும் முடியல, என்னுடைய இயலாமை என்னை பார்த்து சொல்லுது, இனி நீ முன்னேற முடியாது, இனி உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் கிடையாது, இனி உன் வாழ்க்கையில ஒரு நன்மை கிடையாது, சமாதானம் கிடையாது, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. உனக்கு உதவி செய்ய யாராவது இருக்கிறாங்களா? பேக்கப் பண்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? நான் இருக்கிறேன், பயப்படாதன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? யாருமே இல்லையே. உன் வாழ்க்கையில இயலாமை உன்னை கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை, அந்த பெதஸ்தா குளத்துல போய் இறங்குறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் இயலாமையில இருக்கிற ஆண்டவரே, என் இயலாமையில எனக்கு உதவி செய்ய ஒருவரால மட்டுமே முடியும்பா. சொல்லுங்க, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்துல பேசுங்க. உங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ ஜெபித்தால், நீ அவருக்கு காத்திருந்தால், எப்போதோ கலங்குகிற குளத்துக்காக நீ காத்திருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உன்னை தேடி வந்திருக்கிற எனக்காக நீ காத்திரு. எப்போதோ குளத்தில கலங்குகிற அந்த தண்ணீரை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய், எப்போ கலங்கும் காத்து கொண்டு இருக்கிறாய். அது கலங்கின உடனே வேற யாரோ அற்புதம் பெற்று போயிடுறாங்க. ஏமாற்றத்தோட காத்து இருக்கிற. சொல்லு, ஆண்டவரே எத்தனை வருஷம் நான் ஏமாந்து போயிருக்கிறேன்ப்பா, எவ்வளவு காலம் நான் ஏமாந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நன்மை நடக்கும் நான் காத்திருந்து ஏமாந்து போயிருக்கிறேன். எனக்கு இறங்குங்க, வாய் திறந்து பேசுங்க, எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க, கடவுளோட பேசுங்க. நீங்க பேசுறது மனுஷங்க கிட்ட கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னால முடியல ஆண்டவரே சொல்லுங்க. நம்முடைய இயலாமை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த மனுஷன் சொன்னா, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லப்பா, என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, என்னாலையும் முடியல, 38 வருஷம் நான் கிடக்கிறேன் ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் வரலப்பா, எல்லாரையும் நம்புறேன், யாராவது எனக்கு இறங்குவாங்க, யாராவது எனக்கு உதவி செய்வாங்க, கரத்தை பிடிச்சுக்கிட்டு பயப்படாதப்பா நான் இருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்கன்னு காத்திருக்கிற ஆண்டவரே, ஒருத்தர் இல்லப்பா. நான் இயலாமையில் இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தில் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளில் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, என் குடும்பம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டிய வாழ்க்கை பின்னுக்கு போய்கிட்டே இருக்குதப்பா ஆண்டவரே. நாங்கள் நன்மையை காண்போம் என்று காத்திருக்கிறோம், நன்மைக்கு பதிலாக தீமை வந்து சேருகிறது ஆண்டவரே. வெளிச்சத்துக்கு காத்திருக்கிறோம், வெளிச்சத்துக்கு பதிலாக இருள் வந்து சேருகிறது. சமாதானத்துக்கு காத்திருக்கிறோம், சமாதானத்துக்கு பதிலாக ஆபத்து வந்து சேருகிறது ஆண்டவரே. எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வெட்கப்படாதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக வெட்கப்படாதீங்க. அவங்க உங்களை பார்த்தாலும் பார்க்கலனாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர் இந்த நேரத்தில் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயானால் இந்த ஜூன் மாதம் உன்னுடைய வாழ்க்கையில நீ எழுந்து நடக்கிற மாதமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா.
ஓ ஆண்டவரே, உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்த தோல்விகள், இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்த ஏமாற்றங்கள், இதுவரைக்கும் நாங்கள் காத்திருந்த காத்திருப்புகள் அத்தனையும் கர்த்தர் மாற்றி எங்களை பலனடைந்தவர்களாய், சுகமடைந்தவர்களாய், சாட்சியாய் நீர் நடக்க பண்ண போகிறீர். வாய் திறந்து எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் சுகமடைவேன், நான் பலனடைவேன், சாட்சியாய் நடப்பேன். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்க மற்றவங்களுக்கு முன்னால கூனி குறுகி போகிறதுக்கு கர்த்தர் உங்களை விட மாட்டார். நீ சாட்சியாய் நடப்பாய். எல்லாரும் நடக்க கூடாது, படுத்திருக்கிற அல்லது ஓய்வு எடுக்கிற ஒரு நாளில இந்த மனுஷன் நடந்தான். பெதஸ்தா குளத்தின் அருகில இருந்து தான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நடந்தான். அவன் வீடு எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது, ஆனா அவ்வளவு தூரமும் அவன் நடந்தான். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் பார்க்கும்படி உன்னை நடக்க பண்ணுவேன், எல்லாருக்கும் முன்னால உன்னை பலத்தோட நடக்க பண்ணுவேன், எல்லாருக்கும் முன்னால நீ உன்னை சுகத்தோட நடக்க பண்ணுவேன். எழுந்திரு, நட. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நன்மை செய்ய போகிறீர், நீர் எங்களுக்கு நன்மை செய்ய போகிறீர். எங்களுடைய காத்திருப்பு முடிந்து போனது சுவாமி, எங்களுடைய ஏமாற்றங்கள் முடிந்து போனது ஆண்டவரே, எங்களுடைய இயலாமை இன்றோடு முடிந்து போகிறதப்பா. எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி சாட்சியாக நடக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் அப்படி நீர் ஆசீர்வதியும், கிருபையைத்தான், அற்புதங்களை காண செய்யும். இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் பெதஸ்தாவின் குலத்திலே அல்ல, சர்வ வல்லவரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறதப்பா. நீர் செய்ய போகிற நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.